ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வருது இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அது வந்து ஹீட் ஆனதும் அதில் 1 கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரோஸ்டட் ரவா தான், இருந்தாலும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ரவாவை வந்து டைரெக்டாக சேர்க்கணும்னு கூட இல்லைங்க, மிக்சியில் வந்து அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னொன்றுமே நல்லா தான் இருக்கும். இப்போது லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன், அதாவது லைட்டாக வறுத்தாலே போதுங்க, ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுத்தது அதே 1 கப் அளவுக்கு சுகர் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். இது உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்துங்க, கொஞ்சம் கூட குறைச்சல் நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அடுத்தது நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சின பால் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் மட்டும்தாங்க ஆட் பண்ணணும், அப்படியெல்லாம் சேர்த்துறாதீங்க. ஸோ நீங்கள் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு பொறுத்து வந்து நீங்கள் பால் வந்து 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிடும். இது நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அதாவது பேனில் வந்து ஒட்டாத இந்த அளவுக்கு வரணுங்க. இதுதான் வந்து கரெக்டான வந்து பதம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் இதை வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ கை பொறுக்குன சூடு வந்ததும் வந்து நம்ம வந்து இதுக்கு ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு சிம்பிளாக கட்லட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். இது உங்களோட விருப்பம் தாங்க டிசைன் கொடுக்குறது. நீங்கள் இப்படி கையிலையும் பண்ணலாம், அப்படி இல்லைனா பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு அதில் கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப் வந்து கொண்டு வரலாம். நீங்கள் எந்த ஷேப் எடுத்தாலும் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணுங்கள், அப்போ தான் சட்டன் வேகும். கடாயில் வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கும்போது இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் வந்து இதே போல் செஞ்சு வச்சிடலாம். இது நான் செய்யும் போதே வந்து சைடில் ஒரு பேனில் ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஹீட் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். இப்போது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க எல்லா ஸ்வீட்டையும் அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாக சேருங்க, ஏன்னா வந்து டக்குன்னு வந்து விரிசல் விட்டுரும். அதே போல் நீங்கள் ஒன்ஸ் வந்து சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அடிக்கடி வந்து அதை திருப்பி போட்டுகிட்டே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்பயும் வந்து அது விரிசல் விடுது. ஸோ அதனால் நீங்கள் போட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுவே வெந்து மேலே வரும். அந்த கரெக்டான பதம் வந்ததும் நீங்கள் மறுபடியும் 2வது சைடு வந்து திருப்பி போடுங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் இவ்வளோ அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜ் நான் 2வது வந்து திருப்பி போடுறேன். இன்னொரு சைடு ஆல்ரெடி நம்ம பால்லேயே வந்து ரவையை வந்து குக் பண்ணதுனால இது நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்தாலே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி மற்றது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எம்மியாக இருந்ததுங்க, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தது, நான் எடுத்துட்டேன். இப்போது நம்ம இதுக்கு பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து முத்தன பாகாக வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. லைட்டாக நீங்கள் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒட்டுறா போல் வரும் கையில். அதுதான் வந்து கரெக்டான பதம். அது கம்பி பதத்துக்கும் முன்னாடி ஸ்டேஜ் தான். நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வந்து ஸ்வீட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப நேரம் ஊறணும்லாம் கிடையாதுங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறினாலே கொஞ்சம் நல்லா வந்து ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சதும் கரையுங்க அந்த ஸ்வீட்டு. இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும் ஸ்வீட் டேஸ்ட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக சீக்கிரமாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். பாருங்கள், நான் டெக்கரேஷனுக்காக நான் அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா பருப்பு வச்சுருக்கேன்.
ஸோ இதுவுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைனாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வந்து ரெசிபிஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் போடுறேன். இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.